அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழகத்தில் வெளியான பொதுமக்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அறிவிப்புகள் பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். முதியவர்கள், குடும்பங்கள், விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் பயன்படக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இது பற்றிய விரிவான விளக்கத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: முதல்வரின் மருத்துவ காப்பீடு ரூ. 25 லட்சம் உயர்வு. மருத்துவ அறிவிப்பு: தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஆண்டு காப்பீட்டுத் தொகை ரூ. 5 லட்சத்திலிருந்து ரூ. 25 லட்சமாக உயர்த்தப்படும் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிக செலவு ஏற்படும் முக்கியமான மருத்துவ சிகிச்சைகளுக்கும் பொதுமக்கள் கூடுதல் நிதி பாதுகாப்பை பெறுவார்கள். மேலும் மருத்துவத்துறையின் கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது அறிவிப்பு: வடசென்னை மக்களுக்கு முக்கியமான மற்றொரு அறிவிப்பு. பெரம்பூரில் ரூ. 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வடசென்னையை சேர்ந்த மக்கள் உயர்தர மருத்துவ சிகிச்சைக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை குறைய வாய்ப்பு உள்ளது. இத்தோடு புதிய புற்றுநோய் சிகிச்சை மையங்களையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்வு. பால் உற்பத்தியாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. ஆவின் நிறுவனம் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் பால் விலை 1 லிட்டருக்கு ரூ. 38 ரூ. 41 உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது 1 லிட்டருக்கு ரூ. 3 உயர்வு கிடைக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு பால் கொள்முதல் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பால் உற்பத்தியாளர்களின் வருமானத்தை அதிகரிப்பதே அரசின் நோக்கமாக கருதப்படுகிறது. நான்காவது முக்கிய அறிவிப்பு: 3வது குழந்தைக்கும் 365 நாட்கள் மகப்பேறு விடுப்பு. பெண் அரசு ஊழியர்களுக்கு மிகவும் முக்கியமான அறிவிப்பு இன்று மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. 3வது குழந்தையை பெற்றெடுக்கும் பெண் அரசு ஊழியர்களுக்கும் 365 நாட்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கும் வகையில் மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 3வது குழந்தைக்கு 12 வாரங்கள் மட்டுமே விடுப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் 2 குழந்தைகளுக்கு வழங்கப்படும் 1 வருட மகப்பேறு விடுப்பு சலுகையை 3வது குழந்தைக்கும் விரிவுபடுத்துவதாக அரசு அறிவித்துள்ளது. இது அரசு பெண் ஊழியர்களிடையே மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது என அறிவிப்பு வெளியாகி உள்ளது. 5வது முக்கிய அறிவிப்பு: அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு வாகனம். இன்று வெளியாகிய மற்றொரு முக்கிய அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்களைச் சேர்ந்தது. தமிழகத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகன ஓட்டுநர், எரிபொருள் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட செலவுகளுக்காக மாதம் ரூ. 75,000 வாகனப்படி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களும் வெளியாகி சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. 6வது அறிவிப்பு: எம்எல்ஏக்களுக்கு உதவியாளர் தொடர்பான சலுகையும். சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி பணிகள் மற்றும் பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கவனிப்பதற்காக உதவியாளர் தொடர்பான பணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மக்கள் குறைகளை கேட்பது, அலுவலக பணிகள் மற்றும் தொகுதி சார்ந்த பணிகளை ஒருங்கிணைப்பதில் இந்த உதவியாளர்கள் பங்கேற்பார்கள். இந்த அறிவிப்பும் இன்று சட்டப்பேரவையில் வெளியான முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 7வது அறிவிப்பு: மருத்துவக் கல்வியில் புதிய இடங்கள். மருத்துவத்துறை மனித வளத்தை அதிகரிக்கும் வகையில் புதிய மருத்துவ கல்வி நடவடிக்கைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அரசு மருத்துவமனைகளின் சேவை திறனை மேம்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் எதிர்காலத்தில் மருத்துவ சேவை மேலும் விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது அறிவிப்பு: புதிய புற்றுநோய் சிகிச்சை மையங்கள். புற்றுநோயாளிகளுக்கு முக்கியமான அறிவிப்பாக தமிழகத்தின் பல பகுதிகளில் புதிய புற்றுநோய் சிகிச்சை வசதிகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை வசதிகளை அதிகரிப்பது முக்கிய நோக்கமாக உள்ளது. இதனால் புற்றுநோய் சிகிச்சைக்காக மக்கள் சென்னை போன்ற பெரிய நகரங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டிய நிலை படிப்படியாக குறைய வாய்ப்பு உள்ளது. 9வது அறிவிப்பு: சுற்றுலாத்துறையில் 15 புதிய திட்டங்கள். தமிழக சுற்றுலாத்துறையிலும் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மாநிலம் முழுவதும் சுற்றுலா அனுபவத்தை மேம்படுத்த 15 புதிய திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இதில் ரோப் கார் வசதிகள், கப்பல் மற்றும் படகு சுற்றுலா வழித்தடங்கள், சுற்றுலா பயணிகளுக்கான ஏஏ அடிப்படையிலான பாதுகாப்பு கியாஸ்கள் உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் முக்கிய சுற்றுலா தலங்களில் சிறப்பு பாதுகாப்பு குழுக்களும் அமைக்கும் திட்டமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 10வது அறிவிப்பு:
புதிய தலைமைச் செயலகம் தொடர்பான அறிவிப்பு. இன்று சட்டப்பேரவையில் புதிய தலைமைச் செயலகம் தொடர்பான அறிவிப்பும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழக அரசின் நிர்வாக பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பது தொடர்பான திட்டம் குறித்து முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது தொடர்பான இடம், கட்டுமானம் மற்றும் செயல்படுத்தும் முறை உள்ளிட்ட முழுமையான விவரங்கள் அரசு வெளியிடும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் தெளிவாகும். 11வது முக்கிய அறிவிப்பு. பொதுப்பணித்துறை டெண்டர் முறையில் மாற்றம். பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரர்களுக்கான டெண்டர் பதிவு முறையில் மாற்றம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இருந்த 6 அடுக்கு பதிவு முறைக்கு பதிலாக 4 அடுக்கு பதிவு முறை கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெண்டர் நடைமுறையை எளிமைப்படுத்துவதுடன் வெளிப்படைத்தன்மையையும் அதிகரிப்பதே இதன் நோக்கமாக கருதப்படுகிறது. 12வது அறிவிப்பு. அரசு துறைகளுக்கான புதிய கொள்கை அறிவிப்புகள். இன்று தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பல்வேறு துறைகளுக்கான 2026-27 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், மனிதவள மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. 13வது அறிவிப்பு. நீட் தேர்வு முறையில் உச்சநீதிமன்றத்தின் முக்கிய கவனம். இப்போது தமிழகத்தை தாண்டி தேசிய அளவில் முக்கியமான செய்தி. நீட் உள்ளிட்ட தேசிய அளவிலான தேர்வுகளை நடத்தும் NDA தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளது. தேர்வு அமைப்பில் தற்காலிக மாற்றங்கள் மட்டும் போதாது என்றும் நீண்டகால அடிப்படையில் கட்டமைப்பு, பணியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. ராதாகிருஷ்ணன் குழு மற்றும் நந்தன் நீலிகனி தலைமையிலான பணிக்குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவான தகவல்களை சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. NDA தேர்வு முறையில் பெரிய சீர்திருத்தங்கள். NDA தொடர்பாக இன்று வெளியான மற்றொரு முக்கிய தகவல், வினாத்தாள் தயாரிப்பு மற்றும் சரிபார்ப்பில் பல அடுக்கு பாதுகாப்பு நடைமுறைகளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் NDA-வின் தேர்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த நூற்றுக்கணக்கான நிபுணர்களை மாற்றி புதிய அமைப்பை உருவாக்குவது உள்ளிட்ட சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தேர்வர்கள் மத்தியில் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்குவதே இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. 15வது அறிவிப்பு. இன்று வெளியாகியுள்ள முக்கிய செய்தி ஆவின் முதல் மருத்துவமனை வரை உள்ள பல அறிவிப்புகள் ஆகும். இன்றைய அறிவிப்புகளை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மருத்துவம், விவசாயம், பால் உற்பத்தியாளர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவ கல்வி, சுற்றுலா மற்றும் நிர்வாக கட்டமைப்பு போன்ற துறைகளில் இருந்துள்ளது. குறிப்பாக ரூ.25 லட்சம் மருத்துவ காப்பீடு, 400 படுக்கைகள் கொண்ட புதிய மருத்துவமனை, ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்வு, 3வது குழந்தைக்கு 365 நாட்கள் மகப்பேறு விடுப்பு ஆகிய அறிவிப்புகள் பொதுமக்களிடம் அதிக கவனத்தை பெற்றுள்ளன. இறுதியாக இன்றைய வானிலை அறிக்கை. நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. மேலும் திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மழை பெய்யும் நேரத்தில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். எனவே பொதுமக்கள் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். சென்னையில் வெப்பநிலை வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடும். பகல் நேரத்தில் வெப்பமும், மாலை நேரத்தில் மேகமூட்டத்துடன் மழைக்கான வாய்ப்பு காணப்படலாம். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாளை கனமழை எச்சரிக்கை என்பது தற்போதைய வானிலை நிலவரம் வரை தெரியவில்லை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதால் அந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கவனித்துக் கொள்வது நல்லது. எனவே நாளைய வானிலை நிலவரத்தை சுருக்கமாக பார்த்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழைக்கும், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது. இத்தகைய வானிலை அறிக்கையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் நாளை காலை வானிலை அறிக்கை மீண்டும் பதிவு செய்யப்படும். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே ஹைப் என்ற பட்டனை கிளிக் செய்து விடுங்கள். தினசரி நியூஸ் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.